இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் 25ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 30 37 வரை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்றைய தலைப்பு என்னவென்றால், குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பதற்கு நமக்கு தடையாக இருப்பது எது என்று பார்க்கின்ற பொழுது, முதலில் மனிதன் பலவீனமாக பார்க்கப்படுவது பேராசை. ஆதி பெற்றோரை எடுத்துக்கொண்டால் கடவுள் போல் ஆக வேண்டும் என்ற பேராசை. அந்த பேராசை அவர்கள் வாழ்வில் அதுவரை அவர்கள் அனுபவித்த அனைத்து நல்லவைகளும் அவர்களிடமிருந்து போகும் விதமாக செய்துவிட்டது. அதாவது பாவக்குழிக்குள் விழுந்து விட்டார்கள். ஆக பேராசை அழிவை கொண்டு வருவதை பார்க்கின்றோம். அதே போன்று பழைய ஏற்பாட்டிலே பல அரசர்களுடைய வாழ்விலும் இந்த பேராசை தலை தூக்கி இருப்பதை பார்க்க முடிகின்றது. எடுத்துக்காட்டிற்கு அரசர் சவுல், இறைவன் அவரை அரசராக திருப்பொழிவு செய்கின்றார். ஆனால் ஒரு கட்டத்திலே அவர் கடவுளை விட்டு விலகிச் செல்லுகின்றார். தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக தன் பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்று அவர் செய்கின்ற அந்த செயலால் அவருடைய அரசு மட்டுமல்ல, அவருடைய குடும்பமும் அழிவுக்குள்ளாகிறது. அதே போன்று தாவீது அரசர், அவருடைய பேராசை என்ன? இன்னொரு மனிதருடைய மனைவின் மீது அவர் கொள்ளுகின்ற ஆசை. அந்த ஆசை அவரை கொலை செய்வதற்கு தூண்டுகிறது. அதுபோன்று பல கெட்ட காரியங்கள் நிகழ்வதற்கும் அது காரணமாகி விடுகிறது. அதே போன்று அரசர் சாலமன், இன்று வரைக்கும் அதிகம் ஞானம் உள்ள ஒரு அரசர் என்று சொல்லப்படுகின்ற சாலமன் அரசர், பல அரசர்களாலும் அரசிகளாலும் போற்றப்பட்ட ஒரு அரசர். ஆனால் ஒரு கட்டத்திலே அவரும் வீழ்ந்து விடுகின்றார். ஏனென்றால் தன்னுடைய பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது, இன்னொன்று மற்ற ஆசைகளில் தன்னை அமிழ்த்தி விடுகின்ற பொழுதும் அவர் தன்னையே இழந்து இறைவனிட்டு விலகிச் செல்லுகின்றார். பேராசை அவரை குடிகொள்ள மொத்தம் அழிந்து விடுகிறது. இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது ஹிட்லருடைய ஆட்சி காலத்திலே அவருடைய பேராசை பல லட்சம் மக்களுடைய உயிரை காவு வாங்கியது. அது மட்டுமல்ல, பல லட்சம் படை வீரர்களும் இறந்து விட்டார்கள். ஏனென்றால் பல நேரங்களிலே யூத மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று நாம் சிந்திப்பதுண்டு. ஆனால் அதே நேரத்திலே பல லட்சம் படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியுமா? ஏனென்றால் வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது இந்தியாவில் மட்டுமே 9 லட்சம் படை வீரர்கள் இறந்ததாக சொல்லப்படுகிறது. அன்றைய காலகட்டத்திலே இங்கே இருந்தது எந்த அரசு? ஆங்கிலேய அரசு. ஆங்கிலேய அரசில் பணிபுரிந்தது பலர் இந்திய நாட்டு சிப்பாய்கள். அவர்களில் 9 லட்சம் பேர் இறந்ததாக குறிப்பிடப்படுகின்றன. அப்போ ஒட்டுமொத்தமாக உலகை பார்க்கின்ற பொழுது எத்தனை லட்சம் படைவர்கள் இறந்திருப்பார்கள்? ஆக இவை அனைத்தும் ஒருவருடைய பேராசையை மையப்படுத்தியதாக இருக்கின்றதாக, பேராசை என்பது அழிவுக்குரியதாக இருக்கின்றது. இன்றைக்கும் பதவியை தக்க வைப்பதற்காக எத்தனையோ கொலைகள் ஆங்காங்கே அரங்கேறிக் கொண்டேதான் இருக்கின்றது. பேராசை பணம் படைத்தவர்களிடம், அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் மட்டும்தான் உள்ளதா? இல்லை, சாதாரணமாக இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ளது. குறிப்பாக நமது வீட்டில் அல்லது என்னுடைய பேராசை என்னவென்று கூட சிந்தித்து பார்க்கலாம். பல நேரங்களிலே பக்கத்து வீட்டிலே ஏசி மாட்டிவிட்டால் நம்ம வீட்டில் மாட்டினா என்ன என்ற பேராசை, பக்கத்து வீட்டில் 4 சக்கர வாகனம் வாங்கினால் நம் வீட்டிலும் வாங்க வேண்டும் என்ற பேராசை, பக்கத்து வீட்டில் நகை வாங்கினால் நம் வீட்டிலும் வாங்க வேண்டும் என்ற பேராசை, பக்கத்து வீட்டில் புதிய சேலை வாங்கினால் ஏன் நாமும் வாங்க வேண்டும் என்ற பேராசை. இவை அனைத்தும் குடும்பத்தை வாழ வைக்குமா அல்லது அழிக்குமா? உங்கள் சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். ஆசை இயல்பானது. ஆசையாக இருக்கும் வரை அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஆனால் அதுவே பேராசையாக மாறும்போது பொறாமையும் சேர்ந்து புறப்படுகிறது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். இயேசுவின் சீடர்களிடையே போட்டி. நான் பெரியவனா, நீ பெரியவனா, யார் இயேசுவின் இடத்தை அடுத்து பிடிக்கப் போகிறது என்ற வாக்குவாதம். எந்த நேரத்தில் இந்த வாக்குவாதம் நிகழ்கிறது என்றால், இயேசு 2ஆம் முறை தன் சாவை பற்றி அறிவிக்கின்ற பொழுது, சாவை அறிவித்த இயேசு உயிர்ப்பையும் அறிவிக்கிறார். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. தங்களது ஆசைக்கான தீனி கிடைத்து விட்டதாக எண்ணி வாக்குவாதம் செய்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்கள் உள்ளத்தில் நடப்பதை அறிந்து கூறுகிறார், உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவர் கடைசியானவராக இருக்கட்டும். அப்படி என்றால் இயேசுவின் பார்வையில் யார் தன்னை தாழ்த்துகிறாரோ அவர் உயர்த்தப்படுகிறார். இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தூய குழந்தை தெரேசாள். அவள் வாழ்ந்தது மொத்தமாக 23 ஆண்டுகள் தான். அதுவும் அவர் வாழ்ந்தது 18ஆம் நூற்றாண்டில் ஒரு அடைபட்ட கார்மல் துறவர சபையில்.
அன்றைக்கு இன்றைக்கு இருப்பது போல் உடனடியாக செய்திகளை பரிமாறிக்கொள்ள தொலைக்காட்சி பெட்டிகள் இல்லை, இன்டர்நெட் வசதிகள் இல்லை, மீடியாக்கள் இல்லை. இருப்பினும் அவர் பெயர் உலகெங்கும் சென்றடைந்தது. அதற்கு காரணம் அவள் தன்னையே தாழ்த்தி இயேசுவிடம் ஒப்படைத்தது. தெரேசா கூறுவார், ஆண்டவரே, நான் உமது கையில் ஒரு பந்து, அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றாலும் செய்யலாம். தூக்கி எறியுங்கள், மிதியுங்கள். அதாவது தான் வாழ்வது தன் விருப்பத்திற்காக அல்ல, மாறாக விருப்பத்திற்காக என்று அர்ப்பணித்தவள். இன்று அவர் பல நாடுகளில் பாதுகாவலியாக திகழ்கிறார். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு வழி, அதுதான் சிறுவழி என்கிறோம். அதாவது சிறிய சிறிய காரியங்கள் வழியாக இறைவனை அன்பு செய்து உடனிருந்து வாழ்வது. எடுத்துக்காட்டிற்காக நாம் இப்படி சிந்தித்து பார்ப்போம். நமது இல்லத்திலே ஒட்டடை படிந்திருக்கிறது. அதை எடுத்துவிட மனமில்லை, சோம்பேறித்தனமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே ஆண்டவரே, நான் உமக்காக இதை செய்கிறேன் என்று சொல்லும்போது இறைவனுடைய உடனிருப்பை உணர்கிறோம் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். ஆக இறைவன் அவருடைய பெயரை உலகெங்கும் அறியச் செய்கின்றார். அதை போன்று இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார், குழந்தைகள் போல் மாறாவிடில் நீங்கள் விண்ணரசில் நுழைய முடியாது. குழந்தைகளுடைய பண்புகள் என்ன? நம்பிக்கை, தாழ்ச்சி, சார்ந்திருப்பது. ஒரு குழந்தை ரோட்டை கடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். எந்த வாகனங்கள் வந்தாலும் தன்னுடைய தாயின் கையோ தந்தையின் கையோ பற்றி இருந்தால் அந்த குழந்தை அதை பற்றி கவலைப்படாது. காரணம், என் தாய் பார்த்து கொள்வார், என் தந்தை பார்த்து கொள்வார். அதை தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பது, சரண்டரிங் டு த லார்ட், அதான் முதல் பண்பு. ஆக குழந்தைகளாக நாம் மாறுகின்ற பொழுது முதலாவதாக நம்மையே முழுமையாக ஆண்டவர் இடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதில் இரண்டாவது, எண்ணத்திற்கான வாய்ப்புகள் இல்லை. இரண்டாவது, தாழ்ச்சி. குழந்தைகள் பல நேரங்களிலே சண்டை போடுவார்கள். சில நிமிட சண்டைக்கு பின்பு இருவரும் சேர்ந்து மீண்டும் விளையாட ஆரம்பித்து விடுவார்கள் சிரித்து கொண்டு. ஆனால் பெரியவர்களாகிய நாம் சண்டைகளை மனதிற்குள் வைத்து எப்படி பழிவாங்கலாம், எப்படி அவரை காயப்படுத்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் குழந்தைகள் தங்களையே தாழ்த்தி அந்த இடத்திலே அதாவது ஒரு தாழ்ச்சி உள்ளம் கொண்டு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தங்களுடைய வாழ்வின் மூலம் காண்பிக்கின்றார்கள். மூன்றாவதாக, சார்ந்திருப்பது. அதாவது பெற்றோரை சார்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கின்றார்கள். எந்த ஒரு சூழலிலும் அவர்கள் வேறு ஒன்றை நம்புவதை விட, வேறு ஒன்றை சார்ந்திருப்பதை விட பெற்றோரை சார்ந்திருப்பது. அதுபோன்று நாமும் கடவுளை சார்ந்திருக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் வளர்ந்து விட்ட பின்பு கடவுளை சார்ந்திருப்பதற்கு பதிலாக நம்மை நாம் சார்ந்திருக்கின்றோம். பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்றோம். அப்படி அல்ல. எது வந்தாலும் நான் கடவுளிடத்தில் இதை ஒப்புக் கொடுக்கின்றேன், கடவுள் பார்த்து கொள்ளட்டும். துன்பங்கள் வருகிறதா, இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், கடவுளுக்கு விருப்பம் இருந்தால். இன்று கடவுளிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவரும் நம்மோடு இணைந்து பயணித்து நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வார். ஆகவே அன்புக்குரியவர்களே, குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக வாழ முற்படுவோம். பேராசை, பொறாமை போன்ற பண்புகளை நம்மிடமிருந்து அகற்றியவர்களாக இந்த நாள் இனி நாளாக இறைவன் வரம் வேண்டி ஒப்புக் கொடுத்தவர்களாக ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.